நான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன், அதாவது ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் டைம் தனியாக போகிறேன். கிடைச்ச ஒரு விண்டோ சீட்டும் போச்சு. கரண்ட் வந்துருச்சு கைஸ். நோ, ஐ வாஸ் ராங். கரண்ட் வந்துடுச்சு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து ஒரு ட்ராவல் விலாகாக இருக்க போது. ஏன்னா நான் விலாக்லாம் எடுக்கிறதே வந்து எனக்கு பெருசாக வராது. பட் ஃபஸ்ட்டு டைம் ஒரு ட்ரிப்பை வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆக போகுதுன்னு தெரியல. பட் லெட்ஸ் see நான் எங்கே போகிறேன் அப்படின்றதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். நீங்கள் ஆப்வியஸ்லி தமிழ்நிலே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் யா என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன், அதாவது ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் டைம் தனியாக போகிறேன். எப்பவுமே ஸ்கூல் ட்ரிப் போயிருக்கேன், காலேஜில் ஆக்சுவலி ட்ரிப் போகல. நான் போன அன்றைக்கி நான் போகல. ஸோ டெக்னிக்கலி இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப், ப்ராப்பர் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பாக இருக்க போகுது. ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸைட்டடாகவும் இருக்குது. பட் த சேம் டைம் வெயிலை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது. சின்ஸ் இட்ஸ் பிட் க்ளவுடி ஆன் அண்ட் ஆஃப் கொஞ்சம் ஓகேவாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னொரு பெரிய 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 பிரச்சனை எனக்கு என்ன இருக்குன்னா, this one, I don't know if you guys can see, let me show this one. எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னும் போது என் மூஞ்சி வந்து இந்த மாதிரி அழகான காரியம்லாம் பண்ணுது. ஷிட் யா, அது வந்து சூடு கட்டி. ஆக்சுவலி இங்கே ஒன்று இருந்தது, அதை நான் நாம கட்டி போட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டேன். பட் திஸ் ஒன் இஸ், ஐ திங்க் இட்ஸ் ஸ்டில் ஆக்டிவ். ஏதோ பொட்டு வச்ச மாதிரி இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. பட் யா, ஸோ நான் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டேன். 3:40க்கு நமக்கு ட்ரெயின். நான் வந்து ஒரு 2:15 மாதிரி வீடு விட்டு கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு ஐம் wearing this as my outfit. This is one jean and a top. But I don't know, I might change my mind, I might change my dress, I never know. But for now, this is it guys. இந்த டாய்லெட்ரிஸ்லாம் வெளியில் எடுத்தேன். ஸோ அதெல்லாம் மட்டும் திருப்பி உள்ளே வச்சு பேக் பண்ணிவிட்டு we can leave. ஸோ இந்த பவுச்சுக்குள்ளே I've kept all my toiletries, இந்த ஃபேஸ் வாஷ், பாடி வாஷ் அதெல்லாம். இது ஃபுல்லாக இட்ஸ் மை ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப். பார்க்கலாம் என்ன இவ்வளோ பெருசாக இருக்குன்னு. பட் மோஸ்ட்டாக உள்ள ஸ்கின் கேர் தான் இருக்கும். அண்ட் மேக்கப் 1-2 ப்ராடக்ட்ஸ், 1-2 இல்லை நிறையவே இருக்குது. பட் எல்லாமே தேவையான பொருட்கள் தான். ஸோ இதெல்லாம் உள்ளே வச்சுட்டா will be done. எங்கள் அப்பா வந்து செம்ம நீட்டாக வந்து பேக் பண்ணுவார். என்கிட்ட கேட்டார் நான் பேக் பண்ணி தரவான்னு. நான் தான் வந்து நோ, நானே தான் பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீராப்பா சொன்னேன். ப்ராபப்ளி ஐ ஷுட் ஃபேஸ் த கான்சிக்வன்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லாமே பேக் பண்ணியாச்சுங்க. இதுக்கு மேலே எதுவுமே இல்லை. ஐம் நாட் கோனா டேக் அ லாட் ஆஃப் ஸ்லிப்பர்ஸ் அண்ட் ஆல். ஒரே ஒரு எப்போவுமே போடுற என்னோட ஒரு ஃபுட்வேர் ஒன்று இருக்குது, அதுதான் போட போகிறேன். என்னோட பொட்டி தெரியுதோ, பொட்டி காமிங்க. இதுதான் என்னோட பொட்டி. ஐ திங்க் இதுவே கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. பட் ஒன்றும் பண்ண முடியாது, தேவையான பொருட்கள். ஜஸ்ட் கேர்ள்ஸ் திங். ஐ மீன் பசங்கள்லாம் ஜாலிங்க, இஷ்டத்துக்கு ஒரு 4 துணியை எடுத்து அதே திருப்பி திருப்பி மாற்றி போட்டுப்பாங்க. சூப்பராக இருக்கும். நம்ம அப்படி பண்ண முடியாது. அதனால பேக் வெயிட்டாக இருக்கிறத நம்ம அஃபோர்ட் பண்ணி தான் ஆகணும். நான் ரொம்ப கேமரா வாட்டி வாட்டி பேசுகிறேன், மன்னிச்சுக்கோங்க. முன்னாடி நான் வந்துட்டேன் as usual, so I have to wait for my friends. Hi ma'am. என்னது இது போட்டியோ நீயோ? நாங்க எல்லாருக்கும் முன்னாடி ஃப்ரெண்ட்ல நிக்கிறோம். ட்ரெயின் வந்துருச்சு, ஆனா கதவு திறக்கல. Crashers of the group நாங்க தான். ஆமா, இது வந்து கேஷுவல் ஒர்க். இந்த பேரு எந்த சீட் வந்து யாரும் தெரியல. எங்க 2 பேருக்கும் விண்டோ சீட். எங்க அப்பா உள்ள போய் வாங்க போறோம் guys. இது வந்து விதவிதமா இருக்கு, ஆனா நம்ம வந்து என்ன வாங்க போறோம் தெரியல. எங்க மேம் விட்டுட்டு போற? மேம் போர் அடிக்குதா? கிடைச்ச ஒரு விண்டோ சீட்டும் போயிட்டு
வேர்த்த ஸ்கின் காத்து விடாம இது கொஞ்சம் நார்மல் கோச்சுன்றதுனாலதான் அப்படி. அந்த பக்கம் ஒரு 3 ஜாம்பவான்கள் இருக்கு. ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகி ஒரு 1.5 ஹவர்ஸ்லேயே நாங்கள்லாம் வந்து ரொம்ப டயர்டாயிட்டோம். ஏன்னா வந்து ரொம்ப காம்பேக்டான சீட் ஸ்பேஸிங் தான் இருந்துச்சு. அது இல்லாமல் எங்கள் பக்கத்தில் வந்து ஒரு அங்கிள் வேறு உட்காந்துட்டு இருந்தார். ஸோ எங்களால் கம்ஃபர்டபுளாக உட்காரவே முடியல. அவர் வந்து கொஞ்சம் இப்படி ரெஸ்ட் ரூம் போன கேப்லாம் நான் போய் அப்படியே அந்த விண்டோ சீட்டில் உட்காந்துட்டேன். பிகாஸ் எங்களுக்கு ஒரு விண்டோ சீட் தான் இருந்துச்சு. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துருந்தேன். இடம் இல்லாதனால எங்களால் எதுவுமே விளையாடவும் முடியல. அது மாதிரி ரொம்ப பசிக்கவும் ஆரம்பிச்சிச்சு. ஒரு பாயிண்டில் போர் அடிச்சு அதுக்கப்புறம் ஐஆர்சிடிசி ஃபுட் ஆப்பில் வந்து அடுத்த நியர்பை ஸ்டேஷனில் என்னென்ன இருக்குன்னு பார்த்து அங்கேருந்து ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் அதை எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாமல் ஒரு பொட்டியை கீழே ஓப்பன் பண்ணி வச்சு அது மேலே எல்லாத்தையும் வச்சு பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் பொறுமையாக சாப்பிட்டுன்னு கூட சொல்ல முடியாது. ஏதோ சாப்பாடே பார்க்காதவங்க மாதிரி வந்தோடனே துறஞ்சு பிரித்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டு அதுவும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் சரி எப்படியாவது விளையாடிடலான்னு சொல்லிட்டு ஒரு பொட்டியை கீழே நடுவில் வச்சு விளையாட ஆரம்பிக்கும் போது அந்த பக்கத்தில் இருக்க அங்கிள் வந்து நான் ஏஞ்சி போகிறேம்மா நீங்கள் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏஞ்சி வந்து அந்த பக்கம் போய் உட்காந்துட்டாரு. அண்ட் பின்னாடி ஒரு பாப்பா வேற இருந்தா, அவள் வேற நடுவில் வந்து பேசிகிட்டே இருந்தா. அவளும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வேற இருந்தா. நல்லா கதை பேசி எங்களுக்கு அது ஒரு டைம் பாஸாக இருந்தது. அது என்கிட்ட தான் ரொம்ப வம்பு பண்ணிகிட்டு இருந்தா. நானும் கொஞ்சம் சும்மா இல்லாமல் அந்த பொண்ணை கொஞ்சம் வம்பு இழுத்துட்டு அப்படியே நாங்கள் விளையாடிட்டே இருக்கும்போது சைடில் சின்ன பசங்களாம் இருந்தாங்க. ஒரு 2 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த பையனும் கார்ட்ஸ் விளையாட சேர்த்துக்கிட்டோம். அப்படியே ஒரு மாதிரி அந்த கம்பார்ட்மெண்ட்டே எங்களை தான் பார்த்துச்சு. ஏன்னா ரொம்ப சத்தம் போட்டு வந்தோம். அங்கே இருக்கிற எல்லாரும் ஃபேமிலியாக இருந்தாங்க. ஸோ நாங்கள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸாக போனதுனால சத்தமாக பேசி சிரித்து எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு மாதிரி ஃபன்னாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு பாயிண்டில் அவ்வளோதான் எங்களால் உட்காரவே முடியாதுன்னு ஆயிடுச்சு. நிறைய வாட்டி கேமெல்லாம் விளையாடி ஆல்மோஸ்ட் ஒரு 9 o'clock ஆயிருக்கும். இன்னும் ஒரு 1.5 hours ஏஞ்சி போய் நின்ட்டோம். காற்றும் சுத்தமாக வரல. பிகாஸ் நாங்கள் ஆப்போசிட் சைடில் ட்ரெயின் போயிட்டு இருந்தனால. ஸோ வெளியில் போய் கொண்டா நிற்போன்னு சொல்லிட்டு அந்த வாஷ்ரூம் கிட்டே கொஞ்சம் நேரம் நின்று காற்று வாங்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த டைமில் வந்து அங்கே இருக்கிறவங்கள அப்படியே அந்த அண்டர்சர்வில் ஏறுவாங்கள்ல அவங்களாம் ஏறி நின்ட்டாங்க. அதுக்கு மேலே அங்கேயுமே வந்து பெருசாக நிற்க முடியல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மாதிரி ஒரு மாதிரி டைம் பாஸ் எப்படியோ ஆயிடுச்சு. நீங்கள் என்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நானே என் ஃப்ரெண்ட் அமிர்தா மட்டும்தான் அடிக்கடி ஹேங் அவுட் பண்ணுவோம். இந்த vlogலேயும் இருப்பா. மித்த எல்லாருக்கூடையுமே நாங்கள் கடைசியாக காலேஜ் லாஸ்ட் இயரில் பேசினது தான். ஸோ இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு தெரில அப்படின்னு போகும்போது அந்த வைப் அப்படியே தான் இருந்தது. அண்ட் நாங்கள் அப்படியே காரைக்குடி ரீச் ஆகிட்டு காரில் பிக்கப் பண்ணாங்க. அந்த கார் வேறு நாங்கள் 5 பேரும் வந்து ஒரு மாதிரி ரகலை பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த கார் ஓடிட்டு இருந்த அண்ணாவை பைத்தியம் பிடிச்சிருக்கோம். அவரையும் பிடிச்சி கலாய்ச்சி ஒரு மாதிரி ஆரம்பத்துலேருந்தே ஒரு மாதிரி ஃபன்னாகவே இருந்துச்சு. அண்ட் காரில் இடம் பத்தலையா. ஸோ மாற்றி மாட்டில் உட்காந்து கால் வலிக்குதுன்னு சொல்லி லிட்ரலி ஒரு கேர்ள்ஸ் ட்ரிப் எப்படி இருக்கும்னு என் மைண்டில் பிளான் ஒரு ஐடியா இருந்ததோ அதே மாதிரி இருக்கவே எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக அப்போவே ஹாப்பி ஆயிடுச்சு. நாங்கள் வந்த நேரம் இங்கே கரண்ட் கட் ஆயிடுச்சு. எவ்வளவு ராசியான ஆட்கள் பாத்தீங்களா. கரண்ட் வந்துருச்சு கைஸ். நோ ஐ வாஸ் ராங். கரண்ட் வந்துடுச்சு. நீ அப்பவே வீடு எடுத்தா அப்பவே வந்திருக்கோம் கரண்ட். தப்பு பண்ணிட்டேன் பாத்தீங்கல்ல. இந்த வீடியோ எடுத்து ஒரு 10 minutesல நான் தூங்கிட்டேன். அவங்களாம் லேட்டாக தான் தூங்கினாங்க. பட் அன்னிய நாள் அப்படி தான் முடிஞ்சுது. ரொம்ப ஹாப்பியாக அடுத்த நாளுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு.